புதுச்சேரியிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு அந்தந்த மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுச்சேரிக்கு சாதகமாக வழித்தட உரிமை விகிதாச்சாரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் போக்குவரத்து துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, போக்குவரத்து ஆணையர் டாக்டர் சிவகுமார், வட்டார போக்குவரத்து அதிகாரி சீதாராம ராஜு, துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேசுகையில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் செயல்பாடுகள், நகர, கிராமப்புற மற்றும் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை, இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகளின் நிலை, புதிதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகளின் இயக்க முறை, கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறித்து காணொலி காட்சி மூலமாக அதிகாரிகள் விளக்கினர். மேலும் புதுச்சேரியில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்காக அந்தந்த மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதுச்சேரிக்கு சாதகமாக வழித்தட உரிமை விகிதாச்சாரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், திருச்செந்தூர் போன்ற மக்கள் அதிகம் பயணிக்க விரும்பும் வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக பேருந்துகள் அதிகம் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநிலங்களுக்கு இடையிலான தொலைதூர போக்குவரத்திற்கு பேருந்துகள் இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும். சோதனை முறையில் புதுச்சேரி, சென்னை வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்குவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பேருந்துகள் இயக்கப்படுவதை விளம்பரப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சுற்றுலா தலங்களுக்கு தற்போது இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகள் மற்றும் இயக்கத்தில் இருக்கும் பேருந்துகள் தூய்மையாகவும் அவற்றின் எந்திர பாகங்கள் தினசரி முறையிலும் பராமரிக்கப்பட வேண்டும். பேருந்துகளை பராமரிப்பதற்கு தொழில்நுட்ப ரீதியான கருவிகளை பயன்படுத்துவது குறித்து ஆராய வேண்டும். அதற்கான தினசரி பதிவேடுகளை பராமரிக்க வேண்டும். மேலும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் இதர ஊழியர்களுக்கு கால முறையில் புத்தாக்க பயிற்சிகள் நடத்தப்பட வேண்டும். பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் போது ஊழியர்கள் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள அறிவுறுத்த வேண்டும். இது குறித்து சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி நாகப்பட்டினம் புதிய புறவழிச்சாலை அமைக்கும் பணியாளர்களை தாக்கி மர்ம கும்பல் வழிப்பறியில் ஈடுபட்டதில் 2 பொறியாளர்கள், 1 ஒப்பந்ததாரர், 2 தொழிலாளர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். விழுப்புரம், நாகப்பட்டினம் இடையிலான புறவழிச்சாலை அமைக்கும் பணி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரையிலான சாலை பணிக்கான முகாம் அலுவலகம் தவளக்குப்பம் மடுகரி சாலையில் உள்ள புதுக்கடை அருகே அமைந்துள்ளது. இங்கிருந்து தொழிலாளர்கள் மற்றும் சைட் என்ஜினியர்கள் புறப்பட்டு சென்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு தமிழக பகுதியான உடலம்பட்டு கிராமத்தில் மேம்பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்களை மர்ம கும்பல் ஒன்று தாக்கி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் மொபைல் போன்களை பறித்து சென்றது. இதில் 2 பொறியாளர்கள், 1 ஒப்பந்ததாரர், 2 தொழிலாளர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் பிள்ளையார் குப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அதிகாரி கூறுகையில், புறவழிச்சாலையில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை தாக்கி பணம் பறிக்கும் சம்பவம் மற்றும் ஸ்டீல் கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை திருடிச் செல்வது என அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அதுபோல் நேற்றிரவு நடந்த ஒரு சம்பவத்தில் 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதனால் பணிகள் பாதிக்கப்படுவது ஒருபுறம் இருந்தாலும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது. இன்னும் 6 மாத காலத்திற்குள் புதுச்சேரி பூண்டியாங்குப்பம் இடையிலான சாலை பணி முழுமையாக பெற்றுவிடும். அதுவரை எங்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும், இரவு நேரங்களில் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி விழாவை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் படம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகளில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். மேலும் இந்த திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக கோயிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம், இந்து அறநிலையத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெறும் மாநில அளவிலான பிரிட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் வாழ்த்து வழியனுப்பி வைத்தார்.
மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. மாநில அளவிலான பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் பிரிவில் புதுவையைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். அவர்களை முன்னாள் அமைச்சரும் பாகூர் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராஜன் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தினார். அவர்களுடன் சங்கத்தின் தலைவர் செல்வம், துணை செயலாளர் சண்முகம், பயிற்சியாளர் SV சங்கரன், செயலாளர் முகேஷ்குமார், துணைத் தலைவர் செந்தில்குமார், பொருளாளர் கரிகாலன் மற்றும் துணை பயிற்சியாளர் முகுல்குமார் ஆகியோர் உடனிருந்து வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பினர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து 23வது நாளாக கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து 23வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கி வருகிறார். தொடர்ந்து அவர் மாணவர்களிடம் உரையாற்றுகையில், மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் எனவும், படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும், அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும் என்றும், தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசு பள்ளி மாணவர்களில் விளிம்பு நிலையில் கல்வி சார்ந்த உபகரணங்களை எந்த சூழ்நிலையிலும் வாங்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர்கள் இல்லாத, தாய் அல்லது தந்தை இல்லாத மாணவர்கள் மட்டுமே அணுகுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அவர்களின் பள்ளி அடையாள அட்டையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்றும், பின்பு ஆய்வு செய்து தேர்வு செய்து கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் எல்லா வருடத்திலும் மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கல்வி சார்ந்த உபகரணங்கள் கிடைக்கும் எனவும், மற்ற நாட்களில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிடைக்கும் எனவும், அவசர தேவை இருப்பின் மாணவர்களுக்காக 24 மணி நேரம் அலுவலகம் திறந்து இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுவை மாநில கூடோ சங்கம் சார்பில் கூடோ பயிற்சி முகாமில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை மாநில கூடோ சங்கம் சார்பில் கூடோ பயிற்சி முகாமில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பெல்ட் வழங்கும் விழா இன்று காலாப்பட்டு தவமணி திருமண நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கூடோ சங்க தலைமை பயிற்சியாளர் செல்வம் தலைமை தாங்கினார். கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் மற்றும் கேரம் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வலவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெல்ட் மற்றும் சான்றிதழை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் புதியதாக அமைந்துள்ள பேராஸ் அகாடமி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் கேம்பிரிட்ஜ் லேர்னிங் பார்ட்னர் கல்வி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் திருவள்ளுவர் சாலையில் பேராஸ் அகாடமி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் கேம்பிரிட்ஜ் லேர்னிங் பார்ட்னர் கல்வி மையம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சங்காலயா மோட்டார்ஸ் உரிமையாளர் துரைராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பங்கேற்ற அனைவரையும் நிறுவன தலைவர் கபிலன் வரவேற்றார். இங்கு வெளிநாடுகளில் வேலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு அங்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கான அடிப்படை வகுப்புகள் IELTS, DOEF, EL, PDI கோர்ஸ் நடத்தப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். சாலையை ஆக்கிரமித்து கடைகளை வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி கமிஷனர் கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நகரம் முழுவதும் வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நகர பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் உள்ள கடைகளுக்கு உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கடந்த வாரம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதில் 2 தினங்களுக்குள் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும், இல்லை என்றால் ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்படும் என்று எச்சரித்திருந்தனர். இந்த உத்தரவை அடுத்து ஒரு சில கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருந்தனர். ஆனால் பெரும்பாலானோர் ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை. இந்த நிலையில் நகராட்சி கமிஷனர் கந்தசாமி மேற்பார்வையில் போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் புசி வீதி முதல் அஜந்தா தியேட்டர் சிக்னல் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். JCB எந்திரம் மூலம் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்து நகராட்சி கமிஷனர் கந்தசாமி கூறும் பொழுது, முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளும் இன்று அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து நடைபெறும். இன்று புசி வீதி முதல் அஜந்தா தியேட்டர் சிக்னல் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. நாளை மிஷன் வீதி உள்ளிட்ட நகர பகுதியில் அகற்றப்படும் என்று தெரிவித்த அவர், சண்டே மார்க்கெட்டில் கடை வைப்பவர்கள் கடை முடிந்தவுடன் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும், மீறி இருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரித்தார். தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்பட்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். புதுவையில் BSc நர்சிங் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு தேதி குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
கடந்த கல்வியாண்டு 2023-24 வரை பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான சேர்க்கை மாணவர்களின் +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டின் இடங்கள் நிரப்பப்பட்டது. இதற்கிடையில் இந்திய நர்சிங் கவுன்சில் 8/4/2023 தேதி இட்ட கடிதத்தின் மூலம் பிஎஸ்சி நர்சிங் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்கியுள்ளது. 2023-24 கல்வியாண்டிலிருந்து மாநில அரசு பல்கலைக்கழகத்தால் நர்சிங் படிப்பிற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இருப்பினும் புதுச்சேரி அரசின் வேண்டுகோளின்படி 2023-24 கல்வியாண்டிற்கு ஒருமுறை விலக்கு அளிக்கப்பட்டது. 2024-25 ஆண்டிற்கு இந்திய நர்சிங் கவுன்சில் புதுடில்லியில் செயலாளரின் 29/1/2024 தேதியிட்ட அறிவிப்பின்படி பொது நுழைவுத் தேர்வை நடத்த உத்தரவிட்டுள்ளது. எனவே பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் தேர்வு வாரியத்தால் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் இடங்களை நிரப்ப 15/4/2024 அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி தேர்வு தேதி, பொது நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலை பகுதியில் கொட்டப்பட்ட கோழி கழிவுகள் குறித்த நமது செய்தியின் எதிரொலியாக ஆணையரின் உத்தரவின் பேரில் கோழி கழிவுகள் அதிரடியாக அகற்றப்பட்டது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி வருகின்றனர். இதனால் தற்போது பெய்து வரும் மழையினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலை உருவாகியது. இது குறித்து நமது தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிடப்பட்டது. செய்தி அறிந்த நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோழி கழிவுகள் அனைத்தையும் முற்றிலுமாக அகற்றி நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் பேருந்து நிலைய பகுதி, சாராயக்கடை பகுதி ஆகிய இடங்களில் உள்ள குப்பைகளையும் அகற்றி தூய்மையாக மாற்றினர். இந்நிகழ்வில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அதிகாரிகளுடன் இருந்தனர். மேலும் இது சம்பந்தமாக ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்கள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும், மீறினால் இச்செயலில் ஈடுபடும் கறிக்கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை செய்துள்ளார். இறைச்சி கடை வைத்திருக்கும் கடைகளுக்கு சென்று எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. கோழி கழிவுகளை அகற்றியதன் மூலம் அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் நடைபெற்றது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் மருத்துவ துணையாளர் துறை மற்றும் பாண்டிச்சேரி சாரோன் சொசைட்டி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் உயர் ரத்த அழுத்த பரிசோதனை முகாம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் VIP நகர் கோர்பாட்டில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் நடத்தப்பட்டது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்த வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினராக சைபர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கீர்த்தியை கௌரவித்தார். அவர் பேசும் பொழுது பணியிட மன அழுத்தம் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து பேசினார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மற்றும் செயலாளர் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான், சில்வஸ்டார் மருத்துவ துணையாளர் துறையின் உதவி பேராசிரியர் சந்தோஷ் மற்றும் விரிவுரையாளர் மோகனா பிரியதர்ஷினி ஆகியோரை கௌரவித்தனர். உயர் ரத்த அழுத்தத்தின் ஆபத்து காரணிகள், உணவு காரணிகள் மற்றும் தீய விளைவுகள் ஆகியவற்றை சித்தரிக்கும் வகையில் மருத்துவர் துணையாளர் துறையைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரு நாடகம் மூலம் விளக்கினர். முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்களுடன் சேர்ந்து மாணவர்கள் ஏரோபிக் செயல்களையும் செய்தனர். மாணவர்கள் முதியோர் இல்லத்தில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் இரத்த அழுத்தம், இரத்த குளுக்கோஸ் அளவு, இரத்த ஆக்சிஜன் அளவு மற்றும் துடிப்பு கண்காணிப்பு ஆகியவற்றின் வழக்கமான சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 35 முதியோர்கள் பயன்பெற்றனர். இந்த செயற்பாடுகள் சிறப்பு விருந்தினரால் பெரிதும் பாராட்டப்பட்டது. சாரோன் சொசைட்டி ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸுக்கு பாராட்டு சான்றிதழையும் வழங்கியது. மருத்துவர் துணையாளர் உதவி பேராசிரியர் சந்தோஷ் நன்றியுரை வழங்கினார். மாணவர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகம் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்திற்கு நன்கொடை வழங்கினர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாண்டிச்சேரி சாரோன் சொசைட்டியின் செயலாளர் மோகன், பொருளாளர் சுகுணா, அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறையின் உதவி பேராசிரியர் சந்தோஷ், விரிவுரையாளர் மோகனா பிரியதர்ஷினி மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்த பள்ளி இடைநிற்றல் மாணவர்களுக்கான போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரும் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி, கவிதை, கட்டுரை போட்டி, தொழில் பயிற்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்த
சேனோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் பள்ளியில் இடைநிற்றல் மாணவர்களுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து 10 குழுக்களைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி, பக்தவச்சலம், லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் திரளான காவலர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.